வெல்கம் டு பிக் சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு புட்டுங்க. ஸோ இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியராக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த டிஷ் தெரிஞ்சிருக்காது, ரொம்ப ரேராக தான் தெரிஞ்சிருக்கும். மரவள்ளிக்கிழங்கு பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சில பேர் வந்து மலையாளத்தில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டப்பியோக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மரவள்ளிக்கிழங்கை எப்படி புட்டு பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கு நல்ல ஒரு ஹார்டான ஒரு மரவள்ளிக்கிழங்கு வாங்கிக்கணும். மரவள்ளிக்கிழங்கு, பிறகு சர்க்கரை அண்டு தேங்காவை திருவி போட்டுக்கணும். முதல்ல மரவள்ளிக்கிழங்கு மேலே இருக்க தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கணுங்க. ஸோ தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட் சீவிற மாதிரியே மரவள்ளிக்கிழங்கு சீவணும். ஸோ அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கை கேரட் சீவிற மாதிரி இப்போ சீவணும். மரவள்ளிக்கிழங்கு கேரட் சீவிற மாதிரி சீவின பிறகு ஒரு 5 நிமிடம் வந்து காற்றுல உலர்த்த விடுங்க. உலர விட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஸோ பிசுன்னு ஒட்டிக்காது, இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. அப்புறம் தேங்காவை திருவிக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் சர்க்கரை அண்ட் ஏலக்காய், வாசனைக்காக ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் நம்ம கடைசியாக தான் போட போகிறோம். அடுத்ததாக இட்லி குண்டானை எடுத்துகிட்டு இட்லி குண்டானில் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. எப்படி நம்ம இட்லி அவிக்கிறதுக்கு பண்ணுமோ அதே போல் இட்லி குண்டானில் தண்ணீரை ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா சூடான பிறகு இட்லி தட்டு மேலே அந்த ஆவி வைக்கிற தட்டை வைக்கணும். அது மேலே அந்த இட்லி துணியை போடணும். பிறகு இந்த சீவன மரவள்ளிக்கிழங்க அதில் அப்படியே கொட்டிடலாம். நீங்கள் முடிஞ்ச வரையும் அப்படியே ஒன்றா வைக்காமல், ஒன்றா ஒரே இடமே கும்பலாக வைக்காமல் அங்கங்கே பிரித்து செப்பரேட்டாக வச்சிங்கன்னா நல்லது, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பண்ணுறாங்களே இதே போல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ வச்ச உடனே அந்த இட்லியை தட்டை வச்சு மூடிடணும். இப்படி மூடி டைட்டாக மூடிடணும். நல்லா ஆவி வந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துடணும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா ஆவி வந்திருக்கு. இப்போ அப்படியே நீங்கள் அந்த மேலே தட்டை திறக்கலாம். எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க. இது அப்படியே ஒரு தட்டில் அப்படியே கொட்ட வேண்டியது தான். திருவண்ண தேங்காய் எடுத்து மேலே அப்படி தூவி விடுங்க. மேலே வாசனைக்காக அதுக்கு முன்னாடி சர்க்கரை கொஞ்சம் தூவிக்கோங்க. ஏலக்காவை நல்லா உடைச்சி மேலே தூவி விட்டுக்கோங்க. இப்போ சுவையான
மரவள்ளிக்கிழங்கு புட்டு ரெடி. இதை அப்படியே நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.